ஏசாயா அதிகாரம் 39. அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தார். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களில் ஆவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அதிகாரத்திற்குள்ளே வாருங்கள். இங்கே அசீரியர்கள் அல்ல, பாபிலோனியர்கள் யூதாவுக்கு சத்துருக்களாக மாறி போகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்திலே பாபிலோன் தேசமானது அசீரியர்களை மேற்கொள்ள முடியாமல் ஐபிராத்து நதிக்கரையிலே தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு பட்டணமாயிருந்தது. இருந்தாலும் புறஜாதிகளின் காலத்திலே பொன்னாலாகிய மிகச் சிறந்த தலையாக பாபிலோன் மாற வேண்டியதிருந்தது. அதை தெரியப்படுத்தும் இந்த அதிகாரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. எசேக்கியாவின் வாழ்க்கையிலே அவனது மிக பெரும் தவறையும் அவனது பலவீனத்தையும் தவறிப்போகும் மனித குணநலனையும் இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக பெரும் வெற்றியை பெற்றவுடன் அதை தொடர்ந்து படுமோசமான தோல்வி நமக்கு வருவதுண்டு. ஏசாயா 39:1 பாருங்கள். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாத் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இங்கே மொராதாத் பலாதான் என்னும் ஒரு ராஜா நமக்கு அர்த்தமற்றவனாக காணப்பட்டாலும் அவனது பெயரிலே ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. இதை குறித்து ஜென்னிங்ஸ் என்பவர் எழுதும் பொழுது இவ்விதமாய் சொல்கிறார். மெரோதாத் என்பது ஓர் கலகம் என்றும் பலாதான் என்பது கர்த்தர் அல்ல என்றும் பொருள் தருகிறது. இந்த ராஜாவின் பெயருக்கு பின்னே பாபிலோனை நிறுவிய நிம்ரோத்தும் இந்த உலகத்தின் தேவனும் நமது தேவனுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவனாகிய சாத்தானும் காணப்படுகிறார்கள். இந்த தூதுவர்கள் கொண்டு வந்த நிருபம் எசேக்கியாவை விழச் செய்தது. அவர்கள் கூறியது இதுதான்: பாபிலோனின் ராஜா உன் மீது கரிசனை கொண்டிருக்கிறார். நீர் வியாதிப்பட்டு சுகமடைந்ததை அவர் கேள்விப்பட்டார். ஆகவே உம்மோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையும்படி உமக்கு வெகுமானங்களை அவர் கொடுத்துள்ளார் என்பதாக சொன்னார்கள். 2ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, இந்த சமயத்திலே எசேக்கியா தாவீதும் சாலமோனும் சேர்த்த பெரும்பாலான செல்வத்தை இழந்துவிடவில்லை. அவன் தனது வெள்ளியையும் பொன்னையும் அவர்களுக்கு காண்பித்து தான் மிகப்பெரிய செல்வந்தனாய் இருக்கிறேன் என்பதை காண்பித்து தவறு செய்தான். இதனை குறித்து 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். கவனியுங்கள். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது.
வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும், தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும், சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். பாபிலோனில் இருந்து வந்த தூதுவர்களை எசேக்கியா வரவேற்ற விதம் சற்று சுவாரஸ்யமானது. அவர்கள் தங்கள் ராஜாவிடமிருந்து வெகுமதியையும் வாழ்த்து செய்தி அடங்கிய ஒரு கடிதத்தையும் கொடுத்தனர். எசேக்கியா சில காலங்களுக்கு முன்பு அசீரியர்களிடமிருந்து வந்த கடிதத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று அவர் முன்னாலே விரித்து வைத்தது போல இந்த வாழ்த்து கடிதத்தையும் தேவனிடத்திலே கொண்டு செல்வதற்கு பதிலாக அதை ஓரமாய் வைத்துவிட்டான். இவன் செய்திருக்க வேண்டியது என்ன? இந்த கடிதத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து, ஆண்டவரே, சுகத்தை நீர் கொடுத்தீர், உமக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவன் செய்தது என்ன தெரியுமா? எசேக்கியா இந்த விருந்தினர்களை சிறப்பு விருந்தாளிகளை கவனிப்பது போல கவனித்தான். எருசலேமின் நிலங்களுக்குள்ளே அவர்களை ஒரு சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்றான். உலகத்தின் தங்கம் அனைத்தையும் சாலமோன் குவித்து வைத்திருந்த இடத்தையும் மற்றும் சில விலையுயர்ந்த பொருட்களை அவன் வைத்திருந்த இடங்களையும் அவர்களுக்கு காண்பித்தான். இவை அனைத்தும் எருசலேமை விட்டு சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. எசேக்கியா மதியில்லாமல் இந்த ஏராளமான செல்வங்களை தன்னிடத்திலே வந்த அவர்களுக்கு காண்பித்தான். அவர்கள் தங்கள் ராஜாவிடம் சென்று இவற்றையெல்லாம் தெரிவித்தார்கள். அவர்கள் இன்னும் போதுமான அளவு பலம் கொண்டு எருசலேமின் மீது படையெடுத்து வரும்பொழுது எருசலேமிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் மற்றும் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் கொண்டு செல்வதற்கு அவைகள் இருக்கும் இடத்தை தாங்கள் நன்கு அறிந்திருப்பதாக கூறினார்கள். இவ்விதமாகத்தான் எசேக்கியா செய்த மிகப்பெரிய தவறை ஏசாயா கேள்விப்பட்டான். ஏசாயா 39 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். எசேக்கியா அவர்களது வருகையை அற்புதமானதாக கருதினான். ஆனால் ஏசாயா அதிலிருந்த ஆபத்தை உணர்ந்தான். தொடர்ந்து பாருங்கள் 4 வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். பார்த்தீர்களா, எசேக்கியா செய்தது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம். இதைத் தொடர்ந்து ஏசாயா கூறுகிற காரியங்களை கவனியுங்கள். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அருமையானவர்களே, ஏசாயா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் உண்மையிலேயே நிறைவேறியதை 2 ராஜாக்கள் 24, 25 ஆகிய அதிகாரங்களிலேயும் தானியேல் 1 அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து 8 வசனம் பாருங்கள். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியா ஏசாயாவுக்கு அளித்த மறுமொழி மிக வினோதமானதாய் தெரிகிறது. அந்த காரியங்கள் தன்னுடைய நாட்களிலே நிறைவேற்றப்படாததற்கு அவன் நன்றி சொன்னான். அருமையானவர்களே, எசேக்கியாவின் வாழ்நாளிலே 15 வருடங்கள் கூட்டப்பட்டது. அது நன்மையானதாயிருந்ததா? அது நன்மையானதாக அமையவில்லை. அவன் முட்டாள்தனமான காரியத்தையே அந்நாட்களிலே செய்தான். கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனம் அவ்வாறே நடந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொள்ளும் விசேஷித்த செய்தி என்ன? ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுப்பார் என்றால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார், அதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். மற்றவர்கள் நம்மை பாராட்டும் பொழுது அதை ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு வந்து, ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக, இந்த துதி இந்த புகழுக்கு காரணம் நீரே என்று எல்லா கனத்தையும் மகிமையையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் வரும்பொழுது நமக்கு வரும் கடிதங்களை ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு செல்வது போல
நம்மை பாராட்டும் கடிதங்களையும் ஆண்டுடைய சமூகத்திலேயே கொண்டு சென்று அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். இதை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். இதற்கு பதிலாக பெருமை கொள்வோம் என்றால் ஆண்டவர் எசேக்கியாவை தண்டித்தது போலத்தான் நம்மையும் தண்டிக்க வேண்டியதிருக்கும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எசேக்கியாவின் வாழ்க்கை மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மேலான பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். எங்களுடைய ஆபத்துகளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மனிதர்களை நம்பாமல் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மே நம்ப நீரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பகிர்ந்து கொள்ளும் தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்கு பதிலாக தவறான தீர்மானங்களை செய்யாதபடி, அந்த புகழையும் கனத்தையும் எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளாதபடி நீரை எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.